friends, welcome to Goms'N சமையலுலகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நம்மளுடைய ட்ரெடிஷனலான சுசியம். இத சில ஊர்ல சுழியம்னு சொல்லுவாங்க. தீபாவளிக்கு திருநெல்வேலி பக்கம் கண்டிப்பா இந்த ரெசிபி பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி இது. தீபாவளி டைம்ல இந்த ரெசிபி என்னால அப்லோட் பண்ண முடியல. அதனால ஸ்பெஷலா தனியா எடுத்து இத அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ சுசியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். இது 200 கிராம். இப்போ இத ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் அலசிரலாம். அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இத ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சிரலாம். இத ஒரு 2 மணி நேரம் பருப்பை ஊற வச்சிட்டு கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமா பருப்பு வெந்துரும். இப்போ வெந்த பருப்போட பதம் எப்படி இருக்கணும்னா இப்படி கையில எடுத்து நம்ம அழுத்தும் போது பருப்பு ஃபுல்லா பாயில் ஆயிருக்கணும். அதே சமயம் ரொம்ப ஓவரா குழையவும் இல்லாம இருக்கணும். அதாவது ஒரு 70 to 80% வெந்திருக்கணும். இப்போ இத வடிகட்டிரலாம். அதோட தண்ணி எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல ஒரு காட்டன் டவலோ இல்ல ஒரு பேப்பர் டவலோ விரிச்சு அதை நல்லா உணர விட்டுறணும். இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபேனுக்கு அடியில் இதை ஒரு 2 hours வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நாம கையில் இப்படி எடுக்கும்போது கையில் கொஞ்சம் கூட தண்ணியே ஒட்டாமல் இருக்கணும். அதாவது அதிரசத்துக்கெல்லாம் அரிசியை பக்குவம் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக தேங்காவை வறுத்தரலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் உருகுனதும் இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுபட்டு தனித்தனியாக ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மாதிரி ஜஸ்ட் எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். வெல்லைப்பாகுக்கு பதம் எதுவுமே தேவைப்படாது. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டிதான். இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நான் 1 கப் பருப்புக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் வரைக்கும் வெல்லம் எடுக்கலாம். இந்த 1/4 கப் வெல்லம்ன்றது மீடியமான இனிப்பில் இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போது கை வைக்கிற சூடு வந்தனும் இதில் இருந்து எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், கடைசி உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. என்னோட அம்மா இந்த மாதிரி நைட்டே உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் தீபாவளி அன்னைக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டு பொரிச்சு எடுத்துருவாங்க. இதை அதுக்கும் மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம், ஒன்றுமே ஆகாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ள சுசியத்தோட மேலே கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது. அப்படி கலந்துட்டோன்னா அவுட்டர் லேயர் ரொம்ப தின்னாயிரும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஊத்துனா கரெக்டாக இருக்கணும். இப்போ இதில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எல்லா பக்கமும் மாவை நல்லா கோட் பண்ணிட்டு எடுத்து அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதுதான். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரியணும். திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், சுசியம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துட வேண்டியதான்.
சூப்பரான சுசியம் தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அளவில் எனக்கு மீடியம் சைஸில் 18 பீஸ் கிடச்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.